ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சுற்றுலா முடிச்சாச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ பசங்கள்லாம் சேர்ந்து சிக்கன் ரெடி பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது பிளான் பண்ணோம்னா சிக்கன் 65 லெக் பீஸ் அந்த மாதிரி பொரிக்கலாம்னு பார்த்தோம். நேராக கடைக்கு போனால் கடைக்கு போய் எல்லாம் தேவையான பலகாரங்கள் அனைத்தும் வாங்கினோம். பொழுது விடிய சாமான்லாம் வாங்கியாச்சு. நேராக அங்கேருந்து போய் பாத்திரம் எல்லாம் எடுத்தோம். பாத்திரம் எடுத்துட்டு ஒரு டவி ஒரு கரண்டி எல்லாம் எடுத்து அந்த இடத்துல அங்கேருந்து நேராக கிளம்பினோம். அங்கே போய் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுச்சு. அங்கே போனோடனே கோழி சிக்கன் கோழி அதாவது உரிக்காத கோழியை நாங்களே வாங்கி நாங்களே உரிச்சோம். மாஸ்டர் இருக்காரு, வடச்சட்டி எல்லாம் மறந்தாச்சு ரிட்டர்ன் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கு வாடகை கொடுக்கணும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்க எடுத்தோம். கோழியை பாருங்க அருமையா இருக்கும். மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர், அதாவது பல கறிகளெல்லாம் கிண்டி பார்த்திருக்காரு. இருந்தாலும் அவர் பெரிய மாஸ்டர்னு அவரே சொல்லிக்கிட்டு ஒரு காசுக்கு ஆக மாட்டாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். நேர குடல் குந்தாணி எல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி கூற போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி குடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேர போனோம். விக்னேஷ் வந்து ஒரு ஆமாட்டம் எல்லாருக்கும் தெரியும், கறி வெட்டுறதுக்காண்டி வந்துருவான். அதனால எடுபடி வேலைக்கு வச்சுக்கிட்டோம். வெங்கடேஷன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இந்த டைம் கறி வெட்டுறது வரைக்கும் இருந்தாரு. வாய் வலிக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாரு. பள்ளி எச்சம் போட்டுட்டான். மாஸ்டர் ரெடி ஆயிட்டாரு, கட்டையை திட்டுறாரு. அது திட்டுனது கட்டையை மட்டும் இல்ல, கோழி தலையும் தான். பாருங்க வெட்டுறாரு. நாங்க அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஆள் சொல்றாங்க பிரியாணி பண்ணணும்னாங்க, ஒரு ஆளு பொரிக்கணும்னாங்க, ஒரு ஆள் லெக் பீஸ் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. நல்லா இருக்கும். ஃபைனலா லெக் பீஸே போட சொல்லியாச்சு. கடைசியில நாங்க என்ன பண்ண தெரியுமா, நாங்க சொல்லாதான் கேட்க சொல்லி மாஸ்டரை டென்ஷன் பண்ணோம். அவர் சௌரியத்துக்கு அவரு சும்மாவே மண்டை சூடு. அவர் பேரே மண்டை சூடுன்னு தான் வச்சிருக்கோம். நான் இருந்தாலும் நல்லபடியா அவர் வெட்டி கொடுத்தாரு. பொறுமையா கையை வெட்டிடுவாருன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் என்ன செய்ய, வேற ஆள் இல்ல, வேற வழி இல்ல, சேர்த்துக்கிட்டாலும் வச்சிருக்கோம். ஆமாங்க பாத்தீங்களா, இவரெல்லாம் வெங்காயம் வரைக்கும் தான் ஆவாருன்னு தெரியும். வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காரு. ஆமா அதே ரொம்ப நேரமா உரிச்சாடக்கான். இன்னமும் இந்த இது மாதிரி ஊருக்கே உரிக்க மாதிரி இருக்குது. 6 பேரு. ஆமா பாத்தீங்கன்னா வாங்கினது 1/2 கிலோ. வாங்கினது 1/2 கிலோ. அதாவது 6 பேரை கூப்பிடுதான். ஊருக்கு 2 ஆளை கூப்பிட்டாங்கன்னு சொன்னா ஏப்பா வாங்கப்பான்னுட்டே இருக்கான். அதெல்லாம் நாங்க முடியாது, தேவையான உரி கட்டி பாதியில ஓட்டு விட்டுக்கு போ, நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம் சொன்னோம். அவன் அந்த வைராக்கியத்துல உரிச்சு கொடுத்தான். ஆமா இதெல்லாம் ஏன் சுத்தி காட்டுறோம்னா, இது வந்து ஆகாயம் தீ பிடிச்சா நிலா காயுமா அப்படி இல்ல, காத்தடிச்சு அடியில பூரா மண்ணலி போட்டுருச்சு வாயெல்லாம். என்ன பண்ணா எப்படியோ ஒரு வழியா வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கான். ஆனா ஒரு வெங்காயத்தையே ஒரு மணி நேரம் உரிக்காம பார்த்தாலே உனக்கே தெரியும். பாத்தீங்கன்னா இவன் ஸ்பீட்ல இருக்கான் பாருங்க. என்ன பண்ணா, அதாவது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, உரிக்கான். ஆனா வெட்டி உள்ளே போடுதான். ஒரு மட்டக்கார பிடிச்சா உரிக்கானா இல்ல குப்பை ஓடுதானா, குப்பைகளை ஓடுதானா இல்ல. வாங்க கையை வெட்டி உள்ள ஓடுறாங்க. ஏற்கனவே இங்க பல வேலைகள் இருக்குன்னு தான் மிச்சம். ஒரே கடையில வாங்கினதால என்ன வாங்கினோம்னு எங்களுக்கே தெரியல. பாத்தீங்களா வெங்காய தோலை வச்சு உள்ள போட்டிருக்கான். வழி இல்ல. வெங்கடேஷ் வீட்டுக்கு போனாரு, வாய் வலிக்கிட்டு போனாரு. அங்க ஒரு 4 அதாவது 60 வயசு கிழவிங்க இருந்தாங்க, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டியும் நாங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். மாஸ்டர் வந்து நல்லா வெட்டினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாரு அருண். அதாவது அவருக்கு ஒரு வழியா ஆளு வாங்கன்னு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். ஆமா அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப சொன்னோம்னா சட்ட சிக்கல் ஆகும். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சிக்கன் பீஸ பூரா அப்படியே வெட்டுதாரு. பொரிக்கிறதுக்கு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. வெட்டுதாரு. நாம சொன்னா கேட்கவும் மாட்டேங்காரு. ஆமா அவரு ஜெயலலிதா பண்ணுவோம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல. நான் என்னையும் சிவம் பாத்தீங்கன்னா நாங்க சும்மா அதாவது சும்மா பார்க்க மட்டும் தான் செய்வோம். அதுக்கப்புறம் சாப்பிட மட்டும் தான் செய்வோம். மத்த வேலைகளுக்கு ஆக மாட்டோம்னு தெரியும், எங்களுக்கும் தெரியும். சாப்பாடு மட்டும் தான் முக்கியம் ரமேஷ். ஆமா நாங்க வந்து வேலை பார்க்க மாட்டோம். அதாவது நாங்க வேடிக்கை பாக்குறதா முதல்ல இருந்தே அப்படித்தான் பழகிட்டோம். ஒரு வழியா அப்படி இப்படி அங்க எங்க பக்கத்துல இருந்த கல்லெல்லாம் தூக்கி அடுப்பு ரெடி பண்ணோம். அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். மாஸ்டர் அதுக்கு முன்னாடி அங்க தண்ணி வேணும் வெண்ணி வேணும் நம்மள டென்ஷன் பண்ணிட்டாரு. இருக்கான். ஆமா ஒரு வழியா அப்படியே எல்லாம் பொரிக்க ரெடி பண்ணி மோத்து வகையில வாசனை வேற அருமையா இருந்துச்சு. வெறும் மஞ்சப்பொடி மாதிரி தான் போட்டிருக்கு. இப்பவே வாசனை அப்படி வருதுன்னா அப்ப பொரிச்சதுக்கு அப்புறம் எப்படி வரும் அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்பவே நாக்குல எச்சி ஊறுது. ஊறும். அதுக்காங்க எல்லாம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி உட்காந்து வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே மாஸ்டர் ரெடி ஆயிட்டாரு. அவர் வயர் தான் ரொம்ப பெருத்து போச்சு. அதை குறைங்கன்னு சொன்னா அவர் அதை கேட்க மாட்டேங்காரு. இவன் இடையில வேற சும்மா இருக்க மாட்டான். கத்தி நீட்டிட்டு கம்பெனி நீட்டிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் இப்ப கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடாமனு எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஒரு வழியா அடுப்பு இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம் என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது வேற எனக்கு மாட்டுக்கு புழுக்காலனும் இந்த ஆட்டுக்கு புழுக்காலனும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் அவன். குற்றால சீசன் வேற ரொம்ப சேரல் இது. அன்னைய பார்த்து நம்ம நேரத்துக்கு நம்ம வேலையை பூரா காப்பாத்தி அப்படி மழை வெளிச்சிட்டு மழை வெயில. ஆனா காத்து பயங்கரமா இருந்துச்சு. ஆமா உள்ள ஒண்ணும் போடாம வந்திருந்தாரு மாஸ்டர். அதெல்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அவரு அப்படியே குழு குழுன்னு ஏசி மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஆமா
இருந்தாலும் ஒரு அதுக்கப்புறம் வழியா சட்டி வாங்கினவன்ட்ட சட்டி வந்து அடியில கறிட்டு பக்கத்துல ஒரு பெட்ஷீட் எல்லாம் கிடக்கு பின்னாடி. அது அப்படி மாஸ்டர் வந்து கறியை வெட்டிட்டோம் நம்ம ஒரு கெத்து அப்படின்னு அவரே அவர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் வெத்துங்கிறது எங்களுக்கு இப்ப தான் நாங்க என்ன பண்றோம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நீ எதுக்கு இப்படி போட்டு சட்டியை போட்டு தொடச்சா இருக்கான்னு. அதான் சாம்பல மண்ணை வச்சு தைக்கணும் கறி பிடிக்காம இருக்க. இவர் என்னமோ வேற என்னடா சாம்பல கறி ஆல்ரெடி அவரே கறி பண்ணிட்டாரு. கறி பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்கு பண்றோம்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்களா சட்டியை ஒரு வழியா அடுப்புல வச்சாச்சு. தீ நல்லா எரியுது. ஆனா இருந்தாலும் தீ தளவுக்கு மாஸ்டர் எங்க போயிட்டாரு தெரியல. நீங்களும் வெட்டுதாங்க உட்காந்து 2 மணி நேரம் வெட்டியா இருக்காங்க. அது 2 கிலோ வெங்காயம் மாஸ்டர் வயர் பூரா பாருங்க. ரத்தத்தை பாக்காங்க அவரோட தொப்பையை பாருங்க. அங்க பாருங்க உள்ளே வெளியே போகும் பாருங்க. இல்ல எல்லாரும் சொல்லுவீங்க ரத்தம் சிந்தி வளர்த்தேன் இதுதான் ரத்தம் சிந்தி வளர்த்தது. ஆமா இல்ல உள்ளதல்ல விடு உள்ளே வெளியே போகுது. அவரால முடியும் உள்ள தள்ளதுக்கு. ஆனா இருந்தாலும் அவர் வயரு கேட்க மாட்டேங்குது. ஒரு வழியா கோல்டு வின்னர் என்ன வாங்கி ஊத்துறோம். ஒரு வழியா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அங்க ஒரு வேலையும் பார்க்கல. சும்மா மாஸ்டர் மாதிரி அப்படிங்கிறது சொல்லி ஷோ மட்டும் தான் காமிப்பேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா இப்ப என்ன அப்படி கொதிக்கி என்ன மட்டுமா கொதிக்கி சுத்திருக்கேன் வயறு தான் கொதிக்க என்னையத்தான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒருத்தர் ஆமா தக்காளி பழம் அதாவது ஈஸியான வேலைக்கு மட்டும் சிவா உள்ள வந்து தக்காளி பழம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா வந்து வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியுது. தக்காளி பழம் வெட்டையில நீட்டா உள்ள வந்திருக்காரு. ஆமா வெங்காயத்தை ஒரு வழியா கட் பண்றது. அதுவும் அவரு பொறுமையா கட் பண்ணதை பார்த்தா ஆப்பிள் கட் பண்ற மாதிரி அப்படி கட் பண்ணாரு. ஒன்றுமே அங்கிட்டு பேருங்க எல்லாம் வெட்டியுமே ஒரே வெட்டா. அது வெட்டுவேன்னு சொன்னது தக்காளி பழம் வேற. நீங்க வேற எதையும் நினைக்க வேண்டாம். ஒரு வழியா வெங்காயம் தக்காளியா போட்டாச்சு. சரி அது கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம 65 எல்லாம் என்ன ரெடி பண்ணோம் ரெடி பண்ணிடுவோம். பாரா பெரிய வித்தகரனா இருப்பாங்க. ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க கையில. அப்படிதான் இருக்கும். மாஸ்டர் மிளகா பொடி எல்லா பொடியும் போடுறாரு. அவர் தான் பெரிய மாஸ்டர் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கரம் பொடி அது ஒரு பாக்கெட்டை போடுங்க. இது வந்து மிளகா பொடி ஆச்சி மிளகா பொடின்னு சொல்லுங்க. ஆச்சி மிளகா பொடியா? ஆமா ஏற்கனவே ஒரு ஆச்சி இருக்கா. அந்த ஆச்சி மிளகா பொடி பாருங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து கறியை ரெடி பண்ணி ஊற வைக்க போறாரு மாஸ்டர். நல்லா பிசைதார பிசையில பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாரோ. பாருங்க வாய் ஊறுது இல்லைன்னா எங்களுக்கே வாய் ஊறுது. பாக்குறவங்களுக்கு வாய் ஊறும். இருந்தாலும் அதை சாப்பிட்டு செமிச்சு நேரம் இது நல்லா இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சாதான் ஒரு 1/2 மணி நேரமா ஊறணும். மாஸ்டர் ஒரு வழியா முடிச்சிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் கிண்டுவாரு. இவர் கிண்டல கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு தோணுது நிறைய இடத்துல கிண்டி இருப்பாரு நினைக்கிறேன். அங்க பாருங்க உருட்டி பரட்டி கிண்டுவாரு. கறியை வேற அள்ளி போட்டாச்சு. எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 5-6 கிலோ இருக்கும். 5-6 கிலோ இருக்கும். பாருங்க மாஸ்டர் அப்படி. ஆமா அந்த பாத்தீங்களா இவர் வந்து பொடி போடுறதுலதான் பெரிய ஆள் நினைக்கிறேன். பொடி இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது இஞ்சி பூண்டு பேஸ்டா? சுத்தமான செக்குல ஆட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது போட்டதே ஒரு வேஸ்ட். கருவேப்பிலை பேன் சம்பந்தமே இல்லாம போடுறாங்க. அவன் தான் மாஸ்டர். அதான் மாஸ்டர்னு சொல்லிக்கிறாரு. ஆனா கருவேப்பிலை பாதி பாத்தீங்களா இப்ப வந்து கறி மசாலா பொடியை போடுறோம். ஒவ்வொன்றா அங்க உடச்சு கொடுக்க ஒவ்வொன்றா தட்டுதாரு மாஸ்டர். ஆமா ஆமா பாருங்க பாக்க வீட்டுல விட நீங்க எப்படி கிண்ட முடியாது. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். இல்ல இருக்கு எல்லா பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லா பொடியும் போட்ட மாதிரி இருக்கு. சாம்பார் பொடியை போடுங்களா? அதுக்குதான் மஞ்சள் கலர்ல இருக்கா. வீட்டுல குழம்பு பாத்தீங்களா இவரும் கிண்டதுல எக்ஸ்போர்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது. அதாவது சலிச்சு எடுத்த செலவை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பாருங்க உப்பு போடுறாரு. அளவோட போட சொன்னா அவர் சௌரியப்பட்டு போட்டாரு. அது வேற விஷயம். பாத்தியா பஸ்ல ஒரு பிள்ளை பாத்துட்டு போகுது. செருப்படி விழும். பாருங்க ஜம்முன்னு ஊற வச்சாச்சு. பாருங்க அப்படியே ரத்த மாதிரி இருக்கா. நீ நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப காரமா இருக்கும். ஆனா அந்த பொடியோட பவர் அப்படி போட்டதான் டேஸ்டா இருக்கும். அந்த பையன் ஒரு டவுசர் குள்ள அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அது யாருங்க? யார் அந்த சட்டியா? நீங்க எப்படி சொல்றீங்க? அவருக்கு கிண்டதுல ஸ்பெஷலிஸ்டா. ஆவி பறக்குது விறகு தெரிக்குது. ஆவி ஒரு வழியா ஒரு 80% முடிஞ்சிருச்சு. மசாலாவே ஊத்தி ஒப்பேத்தலாம் பாக்க. ஒருத்தன் கையை தூக்கிட கூடாது. பீச போடியா? யோ என்னையா நீர் மாதிரி பீச போடியா? இது வேற வழியில கிடைச்சதுதான் நக்கிடுவான் ஒரு நக்கு. அப்பா பழமா நக்குதானே என் பையன். மாஸ்டர் வந்து சொல்லி வைக்காரு. ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு திறந்து பார்த்தா அது என்னைக்கு பாருங்க கொதிக்க பாருங்க. அதாவது சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்து இயற்கையை நம்பி இருக்கோம். மிளகா நறுக்குவாரு. கஷ்டமான வேலையெல்லாம் இவர் எடுத்துக்கிடுவாரு. ஆமா கஷ்டமான வேலை எடுத்துக்கிட்டு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நாங்க அதோட முக்கியமான வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம். திறந்து பாக்காம வந்துருச்சா வேலையானு வெந்தாதானே எடுக்க முடியும். மாஸ்டர் பாருங்க வாய் உருக்கிட்டே இருந்துச்சாங்க. சண்டை போட்டாங்க. எதுக்கும் தெரியுமா? எனக்கு அதிக பீஸ் வைக்கணும் எனக்கு கம்மி பீஸ் வைக்கணும் அப்படின்னு.
நல்லா குலுக்குதாரு. அதாவது எல்லா பத்தியும் ஆளை பார்த்தா டம்மியா இருக்கான், ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருப்பான் போலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சமைச்சா இருக்காரு. சமைச்சிருக்காரா? சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுதீங்க. அவரு கல்யாணம் முடிச்சும் வீட்டுல அவர் தான் சமைச்சா இருக்காரு. அது ஒரு பாருங்க, இது என்ன தெரியுமா வெள்ளையா இருக்குது? தயிர். அதாவது அதோட டேஸ்ட் வந்து கூட கொஞ்சம் கூட்டும். சாஃப்ட் ஆயிரும் சிக்கன். முட்டை ஊத்தியாச்சு, தயிர் ஊத்தியாச்சு, கிண்டுறப்பவே எப்படா அங்க பாருங்க. நீங்க வீட்டுல இது என்னையா இவன் மனுஷனையா இவன் போய் ஒரு இதா போட்டுருக்கீங்க மாஸ்டரா. யாராவது சிக்கன் 65 பொரிக்க தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து வீட்டுல எப்படி பாத்தீங்களா? இது என்ன ஊத்தம் பால் நினைக்காதுங்க, இதுவும் தயிர் தான். அதாவது டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக தான் அதை நாங்க மாத்தி போட்டிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இறக்கி வச்சாச்சு, நல்லா சுட சுட ஆவி பறக்க கொத்தமல்லி இலைய மேல தூவுறோம் பாருங்க. அடுத்து சிக்கன் எப்படி இது என்ன பண்ணுதோம்னா, என்ன சொல்லி பார்க்கணும்னா வடச்சட்டி ஒண்ணுதான் எடுத்துட்டு போயிருக்கான். வேற நீங்க எதுவும் புதுசா பண்ண வரோம்னு நினைக்க வேண்டாம். இல்ல சர்வே 2 கிழிச்சு எந்த அளவுக்கு ஐடியா பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இதெல்லாம் அதாவது மூளை உள்ளவங்க தான். அதுக்குதான் மூளையை நாங்க கையில வச்சிருக்கோம். மூளை. ஆமா, தெரியுதா உங்களுக்கு மூளை யாருன்னு? மாஸ்டர் தான். பாத்தீங்களா? மாஸ்டர் தான். அதாவது இது என்னன்னு நீங்க நினைக்கலாம். ஆட்டுனா சுத்தமான கோல்டு வின்னரா? இது என்னன்னு தெரியலையா? தெரியல. அந்த பக்கம் கையை வச்சு மறைச்சிக்கிட்டாரு. என்ன இப்படி ஏதோ ஒண்ணுக்கு இருக்க மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. அதாவது இவர் வந்து எங்க போனாலுமே அவர் ஒரு சிலிமிசத்தோட தான் அந்த வேலை பார்ப்பாரு. அது எல்லாருக்கும் தெரியும் தான். என்ன போயிட்ட சடான்னு போடுவாங்க. தம்பி நான் பெரிய மாஸ்டர், நீ உன் ஜோலியை பாருன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அதை கேட்க மாட்டாரு. என்ன தொட்டவெல்லாம் ஒரு பையன் உட்காந்துட்டே இருக்காரு. அது எதுக்குன்னே தெரியல. பீஸ் அங்க பாருங்க, எங்க அங்க பாருங்க எப்படி புரியுது. லெக் பீஸ் தான், ஃபுல்லா லெக் பீஸ் தான். யாரும் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டாலும் இருக்காது. ஏன்னா எங்களுக்கே பத்தாது. இங்கே ஆளுக்கு என்ன 10 இருக்கு. 10 லெக் பீஸ். ஒருத்தங்க பாக்குற பார்வை பாருங்க, பொறிக்கையில என்னைக்குல வாயை விட்டு கடிச்சிடலாமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி புரியுது பாருங்க. வீட்டுல எல்லாம் நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வீட்டுல வந்து சிலிண்டர் தெரியாது. பக்குவம் வந்து பொம்பளைகளுக்கு தெரியாது. பொம்பளைகளுக்கு பக்குவம் தெரியாது. ஆனா ஆம்பளை பசங்க நல்லா சமைப்பாங்க. பார்த்து கத்துக்குங்க, வீட்டுல ஒழுங்கா பண்ணது கத்துக்கோங்க. அந்த 2 பேரை பாத்தீங்களா கள்ள சொல்லி பார்க்க போயிட்டாங்க. அவங்க வந்து இங்க வேலை நடந்துக்கிறதுனால அவங்க ஆள்கிட்ட பேசல ரொம்ப பிஸியா தான் இருந்தாங்க. பிரதமர் ஒரு சேட்டிங் வேற ஒண்ணு. பிரதமரோட ஒரு சின்ன கலந்துரை. அது அங்க உட்கார்ந்துருக்கு. யார் தெரியுமா? ஏன் மூஞ்சிய பாரு. யாரு அவர்? வந்து பெரிய கிண்டல் எக்ஸ்பர்ட்டான ஆளு, கிண்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா. மோந்து பாக்காரு. எதுக்கும் தெரியல. ஸ்மெல் வருதா இல்ல எதுவும் மாத்தி மசாலாவை போட்டோமா அப்படின்னு. மாஸ்டர் சொல்லுங்க, ஏதாச்சும் பேசுங்க மாஸ்டர். தொந்தியை காமிச்சு நின்னீங்கன்னா எப்படி மாஸ்டர்? நீங்க தைரியமா தான் பேசு. பேசியா? என்னையா? அவர் வந்து அவருக்கு வந்து வேலைதான் முக்கியம் ரொம்ப. ஆமா. மற்றபடி தேவையில்லாத வேலைகள் செயல் எல்லாம் அவர் செய்ய மாட்டாரு. இவ்வளவு வேலை நடந்தா இருக்கு. அங்க வேற 2 பேரை பாத்தீங்களா? 2 பேரும் கள்ள சொல்லி பார்த்தாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் பாருங்க. ஒரு வழியா பொரிச்சு தட்டியாச்சு. வாக்கையிலே வாய் ஊறுது. உங்களுக்கும் வாய் ஊறுதுன்னு தெரியும். வேற என்ன செய்யா? நீங்க வீட்டுல உங்க வீட்டுல துட்டை போட்டு வாங்கி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நாங்க போட்ட எல்லாமே பாத்துருப்பீங்க வீடியோல. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, அப்படியே வந்துடும். ஆமா, அப்படி இல்லைனாலும் அதாவது ஒரு 2 கிலோ கறி எடுத்து கொடுத்து நீங்க வரட்டி இந்த மாதிரி மறுபடியும் வீடியோ போடுங்க. அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கும் தயார் தான். ஆமா, சாப்பிடுறதுக்கு நீங்க வரக்கூடாது. அதுக்காண்டி சாப்பிடுறது எங்களுக்கு முடிக்கும் சொல்லக்கூடாது. பிரியாணி இவர் இப்பதான் வந்திருக்காரு ஓசில சாப்பிடுறதுக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கடைசியில வந்துட்டாரு. ஆமா, அதாவது அவர் வந்து எண்டுலயும் இருப்பாரு, ஃபர்ஸ்ட்லயும் இருப்பாரு. இவர் வந்து கூடவே இருந்திருக்காரு. வெங்காயம் இவரை வந்து சின்ன சின்ன வெங்காயம் பாத்தீங்களா? அந்த எச்சவேலை வந்து இவங்க 2 பேரும் தான். கள்ள சொல்லி வந்து இவங்க 2 பேரும் தான். பாத்தீங்களா? ஓ, அவர் தானா? பாத்தீங்களா? மாறி உண்மையை ஒத்துக்கிட்டு தாங்க. பாருங்க எவ்வளவு அழகான பசங்களா இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப. இந்த பையன் யாரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காப்ல. அங்க பாருங்க டவுசர் எல்லாம் போட்டுருக்காரு. டவுசர் அரவக்காடா போட்டுருக்கான். அவன் ஹேண்ட்ஸமா அழகான பையனை பார்த்து சொல்லுவாங்க. மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னங்க மக்கள் ஒண்ணும் சொன்ன மாதிரி தெரியல. அதான் உங்களுக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா என்ன இலை இருக்கு. ப்ரூவ் பண்ணுங்க சீக்கிரம். இலையெல்லாம் வெட்டிட்டு வந்தா அந்த பேர் தான், இந்த புழு சட்டை தான் எல்லாம் வெட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனை கூட்டத்தை சேர்த்துக்காட்டி அடிச்சு ஓட விட்டுருக்கோம். நம்மள வைவாங்கன்னு தெரியும். வாரத்துல ஒருத்தன் சவ ஓட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன கணக்குல இருக்கான்னு தெரியல. சீக்கிரம் போடுங்கடாங்க. விக்னேஷோட மைண்ட் செட் என்ன? சீக்கிரம் சோத்த போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓட்டுக்கிட்டு விசிற வாங்குறாங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. என்னையா நீங்க மாறி உங்க முறையை காட்டுறதுல சிக்கனை காட்டுங்க கண்ணுல. அவர் ஏதோ பேசுவாரு. அவரு பார்த்தாலே வாய் ஊருன்னு தெரியுது. கையில இருந்து வச்சிருக்காரு. பெரிய ஆளா இருப்பாரு நினைக்கிறேன். கள்ளத்துட்டு வெங்கடேஷ் எங்க போனா தெரியல. பொம்பளை சோக்கு வெங்கடேஷ் பையன் சரிப்பட்டு வர மாட்டான். இவரு அப்பளே மேஞ்சிட்டு என்ன பாருந்தீங்களா? அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எப்ப வரும் இருக்காரு. இவர் வந்து மேஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஆமா, அந்த வெங்காயத்தை திங்காரா. சிக்கன் ஒரு தட்டு இருந்துச்சு, அதை தின்னுட்டு இருக்காரா? பாருங்க விக்னேஷ் எல்லாம் பொறுமையா இருக்கும். தண்ணியை கொண்டு அதை கொண்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் ஆரம்பிங்க. அண்ணா வச்சாச்சு. அங்க என்னையா பெரிய அங்க பாருங்க கடிய பாருங்க. பாருங்க. ஓசியில கறி கிடைக்கணும்னு எந்த வெட்டு தான் பாருங்க.
இந்த மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா ஷேர் பண்ணுங்க.